Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோல பிரியாணி preparation தான் பார்க்க போறோம். பிரியாணினாலே யாருக்குமே பிடிக்காது அப்படினு சொல்லவே முடியாது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒண்ணு. prawn பிரியாணி உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care channel இன்னும் subscribe பண்ணிக்கலனா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க for latest updates. prawn பிரியாணிக்கு தேவையான ingredients பார்க்கலாம். Basmati rice 6 கிளாஸ் எடுத்துர்க்கேன் 5 கிளாஸ் 1 kg நான் 6 கிளாஸ் எடுத்துர்க்கேன் prawns 1 kg நீங்க 1.5 kg கூட போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதில கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் வெங்காயம் 6 மீடியம் சைஸ் எடுத்துர்க்கேன் தக்காளி 5 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் 5 எடுத்துர்க்கேன் ஸ்டார் பூ 2 கிராம்பு 6 ஜாபத்ரி 2 ஸ்டோன் ஃப்ளவர் 2 பட்டை 2 பிரியாணி இலை 5 ஏலக்காய் 3 ginger garlic paste 4 tablespoon வெறும் மிளகாய் தூள் 3 tablespoon மஞ்சள் தூள் 1 pinch தயிர் 1 கப் புதினா 1 small cup கொத்தமல்லி 1 small cup கறிவேப்பிலை 5 இலை போட்டுக்கோங்க ஜஸ்ட் இது fragrance-க்கு தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தேவையான கல்லுப்பு லெமன் எலுமிச்சை பழம் 2 small size நெய் 4 tablespoon ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வெச்சுக்கோங்க அந்த பாத்திரம் 1 kg பிரியாணிக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாத்திரத்துல தேவையான ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு அதுல கிராம்பு 6 போட்டுக்கலாம் ஸ்டார் பூ 2 பட்டை 2 பிரியாணி இலை 2 ஜாபத்ரி 2 ஸ்டோன் பூ 2 எல்லாமே போட்டு நல்லா மைல்டா mix பண்ணுங்க 3 ஏலக்காய் போட்டுக்கலாம் கருகாம மைல்டா வச்சு சிம்லயே வச்சிட்டு வதக்கிட்டே வாங்க இப்போ ஆனியன்ஸ் போட்டுக்கலாம் அதுல பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் ஹைல வச்சிட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமா வதங்கிடும் ஆனியன் இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை போடுறதுனால ஒரு நல்ல அரோமா வரும் நல்லா இருக்கும் அந்த fragrance அதனால கறிவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு எப்பவுமே ஆனியன்ஸ் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது எவ்வளவு போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணி வதக்கிக்கலாம் இப்போ வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெறும் மிளகாய் தூள் நான் வந்து சின்ன ஸ்பூன்ல ஆட் பண்றேன் இது வந்து 5 டேபிள்ஸ்பூன் एक्चुअली ஆட் பண்ணிருக்கேன் நான் நீங்க நார்மல் டேபிள்ஸ்பூன்ல 3 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டே வாங்க ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும் ஸ்டவ் அடி பிடிக்காம நல்லா வதக்கிட்டே வாங்க இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்குங்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு அருமையான அரோமா வருது இப்பவே கிரேவி prepare பண்றதுக்கு முன்னாடி நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு 5 minutes அந்த தண்ணியை strain பண்ணிட்டேன் 5 minutes கழிச்சு அதுக்கு அப்புறமா அந்த ரைஸ் அப்படியே இந்த மாதிரி ட்ரையா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கிரேவி நல்லா வெந்துச்சு ரா ஸ்மெல் போயிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற prawns இதுல ஆட் பண்ணிக்கலாம்
எரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது எறா போட்டு 2 minutes ஆகுது. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 6 கிளாஸ் அரிசிக்கு 10 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். அதை வந்து நம்ம தம்மில் நம்ம செய்கிறதுனால ஆல்ரெடி கிரேவி இருக்கிறதுனால 10 கிளாஸ் போதுமானது. 2 கிளாஸ்க்கு சரிப்பட ஒரு சொம்பு வச்சுருக்கேன். அதில் தான் நான் ஒரு 5 சொம்பு ஊற்றுறேன். அந்த 5 சொம்பு அப்படின்றது வந்து 10 கிளாஸ் அளவு இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிரேவியில். இப்போவே உப்பு நல்லா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறுனா அரிசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து வந்திருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு புழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் லெமனில் இருக்கிற சீட்ஸ் வந்து விழாமல் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் டைரெக்டாக புழிஞ்சால் கூட 1-2 சீட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி வச்சுருக்க ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்டவ் ஃப்ளேம். அப்படியே நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாமல் 4 பக்கமும் மைல்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 minutes. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கோம், கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 2 minutes கழிச்சிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில். இப்போது இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் தண்ணி அடியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த டைமில் அரிசியை சிம்மில் வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி மைல்டாக நீங்கள் கிளறி அடியில் இருக்கிற அரிசி எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி கிளறி போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது எல்லாமே ஈவனாக வேகும். உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைல்டாக கரண்டி ஓரத்தில் போட்டு எடுங்க சாதத்தை. இப்போது மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்த 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஆட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடியிலேருந்து சாதம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப மைல்டாக பண்ணணும். டேக்ஷா ஓரத்துலேருந்து மைல்டாக எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கலரோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம புதினா அண்டு கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸும் அண்ட் பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பாஸ்மதி ரைஸ் ப்ரான் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் சமைச்சிட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஷியோராக உங்கள் எல்லாருக்குமே இந்த பிரியாணி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.